நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். லந்தனும் நாட்களிலே உம்முடைய வேதத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளும்படியாய் அருமையான திருச்சபையார் ஏற்படுத்தி இருக்கிற இந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரவிலே உடைய சத்தியத்தை அறிவிப்பது நலம் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஜனங்கள் மிகுந்த வாஞ்சையோடு கடந்து வர தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். பாடுகின்ற பாடல், கேட்க போகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக காணப்பட பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக. அதற்காக உடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் பலமாய் இறங்கி இருக்கும்படியாய் நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் உம்மை பாட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே பலமாய் அசைவாடட்டும். கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே பலமாய் நிறைவேறும்படியாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை அதிகமாய் பலப்படுத்துவீராக. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு தொழுது ஸ்தோத்திரிக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென். கன்வென்ஷன் கீதத்திலே 602வது பாடலை பாடுவோம். 602வது பாடல். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கும் பஞ்ச மாட்டேன் என்ற பாடலை நான் பாடுவேன். Thank you.
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துணிகளாலே மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துணிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தட்டி பாடுவோம். அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் அகன்று போகுமே, இவைகளெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன் தடைகள் எல்லாம் அகன்று போகுமே, இவைகளெல்லாம் இன்றே மறைந்திடுமே. சத்தமாக அதிசயம் காணச் செய்வே, நீ
அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன் பாதையெல்லாம் மறைந்தே போகுமே. பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. ஆயிருளில் வேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. ஆயிருளில் வேரொளி வீசிடுமே. மனதிரமே வழியாய் வந்தாலும் நல்லவரின் கரமே நடத்திடுமே. மனதிரமே வழியாய் வந்தாலும் சத்தமாய் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். ஹல்லேலூயா. 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 609வது பாதை காக்க பகல் எல்லாம் கூட செல்லுதே.
எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவனில வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அவனில வெளியை கண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அம்மா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அம்மா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாத காரியம் ஆகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே நான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலே நான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாவங்கள் பூக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே. எந்தன்
நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படியாய் நமக்கு அருகாமையில் இருக்கிற அருமையான சகோதரன் பால்ராஜ் அவர்கள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு பேசுவதை நான் அநேக நாட்கள் கேட்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் நம் மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவர் கொடுத்த மகளையும் கர்த்தர் அதிகமாய் பலப்படுத்தட்டும். இந்த இரவிலும் ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை நாம் கேட்போம், வார்த்தைக்கு இணங்குவோம். கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். என்ன செய்வாரு? பலப்படுத்துவார். நிறைய ஆசீர்வாதம்னால தாங்க முடியாம போயிடும் இல்லையா? வார்த்தையை கொண்டு ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி விட்டால் போதும், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரத்திக் கொள்வீர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் நினைச்சுக்கிறாரா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையிலும் அருமையான சகோதரர் பால்ராஜ் அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி வாழ்க்கை வரவேற்போம். கர்த்தர் அவர்களை கொண்டு பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 2 நாட்களின் சிறப்பு கூட்டத்தில் உங்களை சந்திக்கவும் என்னுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை துதிக்கிறேன். என்னை அன்போடு அழைத்து உங்கள் மத்தியிலே என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இந்த அவை நாமத்திலே அன்போடு நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேதத்தில் நான் ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போறோம். ஐயா சொன்னது போல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தை நீங்க கொண்டு போகிறதற்கும் பலன் வேணுங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நாம் ஜெபத்தோடு சில நிமிடங்கள் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் ஆராதனை செய்வோம். அப்பா பிதாவே என்று அழைக்கப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரும்படிக்கு அவர் தாமே நம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். மாறாத தேவனுடைய பரிசுத்தமான வல்லமை, மாறாத தேவனுடைய மகிமை நமத்திலே வெளிப்படுகிறதற்காக, ஆவியான தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதற்காக நம்ம எல்லாரும் இணைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர். சிலுவை பாடு மரணத்தை ஆண்டவராய் இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டவர். பாவங்கள், சாபங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு விலகி நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக ஒரு பலவீனமான மனிதனை போல சிலுவை சுமந்த, சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நாம் நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை இந்த மாலை வேளையிலே நாம் ருசிக்க போகிறோம். நமக்காக அவர் செய்த நன்மையான காரியங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுப்போமா? பரிசுத்தமான தேவனுக்கு முழு இருதயத்தோடு நாம் ஆராதனை செய்வோம். தேவனை பாடினோம், துதித்தோம். ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதை உணர்ந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் அவரை உயர்த்துவோம். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிலுவையின் மேல் சிந்தினவர். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போமா? நம்மை பரிசுத்தப்படுத்துகிற
கண்மலை ஆகிய இயேசுவை நோக்கி பார்ப்போமா. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. எனக்காக சென்று கழுவி உங்கள் கல்வாரியிலே எனக்காக சென்று கழுவி அழைத்தீரே. ஐயா நன்றி. எல்லாரும் சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எந்நாளும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இணைந்து ஒரு மனதோடு நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை விசுவாசித்தவர்களாக, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை விசுவாசித்தவர்களாக, ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறதை விசுவாசித்தவர்களாக, கர்த்தர் இந்த ராத்திரி நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் இந்த ராத்திரி நமக்காக ஒரு காரியம் செய்வார். கர்த்தர் இந்த ராத்திரி நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவார். கர்த்தர் இந்த ராத்திரி நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துவார். கர்த்தர் சத்துருக்களை வேறறுத்து போடுவார். கர்த்தர் சத்துருக்களை துரத்துவார். கர்த்தர் சத்துருக்களை அழித்து போடுவார். சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுகிறார். தேவன் முழு இருதயத்தோடு ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறதற்காக, ஜீவனுள்ள தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக, ஆண்டவராகிய தேவன் நமக்கு வேண்டிய சமாதானத்தை தருகிறதற்காக தேவனை மகிமைப்படுத்துவோமா. உற்சாக மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ராஜாதி ராஜாவை, தேவாதி தேவனை, வானாதி வானங்கள் கொள்ளாத மகிமையுள்ள தேவன் நம்மை துதிக்கிற நம்முடைய ஜனத்தின் நடுவில் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அவரையே மகிமைப்படுத்துவோம்.
செலுத்துவோம். ஏகமாய் இணைந்து எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துவோம். சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினவரை மகிமைப்படுத்துவோம். சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கினவரை ஒரு இருதயத்தோடு மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் மகா பரிசுத்தமான தேவன், நீர் மகா பரிசுத்தமான தேவன், நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறவர், எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர், எங்கள் பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லாரும் விழுந்துகிட்டு உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவோமா? இதுவரை நடத்தினவர், இதுவரை பலப்படுத்தினவர், இதுவரை தேவைகளை சந்தித்தவர், கலக்கத்தோடு வந்திருந்தாலும் நடுக்கத்தோடு வந்திருந்தாலும் ஒருவேளை நான் என்ன செய்கிறது என்கின்ற குழம்பலோடு வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்வார் என்கின்ற மேலான விசுவாசத்தோடு இந்த ராத்திரி தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பதாக நிற்கிற உங்களுக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்கின்ற மேலான விசுவாசத்தோடு ஆண்டவரை முழு இதயத்தோடு மகிமைப்படுத்துவோமா? முழு இதயத்தோடு மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இயேசுவை நோக்கி பார்த்து எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த பயத்தோடு இந்த ராத்திரி தேவன் நம்மத்திலே இருக்கிறார். இந்த ராத்திரி இயேசு நம் நடுவிலே உண்டு. இந்த ராத்திரி கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆண்டவனுடைய தாழ்மைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். எல்லாரும் 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 ஒரு பரிசுத்த பயத்தோடு, தேவனுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த பயத்தோடு லாடி தாண்டா தூதமா ஷதா தூதடபா ஊதாடா தினி ஷலோதடடபா கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த நடுக்கத்தோடு, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த நடுக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து தாழ்மையே ஆடிமாயை நோக்கி பார்த்தீரே, ஆழ்மையே ஆடிமாயை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி துதிரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி துதிரமே. Hallelujah, Hallelujah, தாழ்மையே அடிமையே நோக்கி பார்த்தீரே, தாழ்மையே அடிமையே நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி துதிரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி துதிரமே. Hallelujah, 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 Hallelujah. அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போமா?
கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமா. ஆண்டவர் இந்த ராத்திரி நம்மை அவர் சமூகத்திற்கு கொண்டு வந்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். பரலோக தந்தையே, வல்லமையுள்ள தேவாதி தேவனே, தூய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களோடு இடைப்படுகிறதற்காக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் இன்னும் ஒரு வீசை ஜனங்களை சந்திக்கிறதற்காக ஜெபிக்கிறோம். தடையாயிருக்கிறதான சகல சத்துருவினுடைய தந்திரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுகிறதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்கள். மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே நாம் தியானிக்கிறதற்காக 1 பேதுருவின் நிருபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்றைக்கு நாளைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை. ஐயா என்னோடு பேசி இந்த நாள் ஊழியத்திற்காக இந்த காரியத்தை ஏற்படுத்துகிற போது தொடர்ச்சியாய் தேவ சமூகத்திலே நான் பல நாட்கள் ஜெபிக்கும் போது கடைசியாய் நேற்றைய தினத்திலே உங்களோடு நான் என்ன வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும் என்று ஜெபம் பண்ணும் போதும் கர்த்தர் சிலுவை என்கின்ற அந்த 3 எழுத்தை எனக்கு முன்பதாய் நிறுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணம், இது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சத்தியம். யாருமே இதை அறியாத